அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மே மாத ராசி பலன். இந்த மாதத்தில் நவகிரகங்களின் பெயர்ச்சிகளால் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு குடும்பம், தொழில், அதே நேரத்தில் பண வரவு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாதமாக இது இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கடகம் அதாவது நீர் தத்துவ ராசி, ஜலராசின்னு சொல்லுவோம். இது ஆற்று நீர், எதையும் அதாவது கள்ளங்கோடம் இல்லாமல் எப்படி மழை பெஞ்சா தண்ணி சிலுசிலுன்னு போயிட்டு இருக்குதோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் எது தேவைன்னு நினைக்கிறீங்களோ அது தேடி அடைஞ்சு கண்டுபிடிச்சி அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு திறமை உள்ளம் கொண்டவங்க தான் இந்த கடகராசிக்காரர். சந்திரன் இல்லையா அதிபதி, அப்போது மனசு வெண்மையாக இருக்கும். யாரையும் கெடுக்கணும்னு நினைக்க மாட்டோம். அடுத்தவங்களை கெடுத்து நாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எந்த கட்டத்திலையும் வராது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரருக்கு பொறுத்த வரைக்கும் உங்களால் பல பேருக்கு நன்மைகள் நடந்திருக்கும். ஆனால் அடுத்தவங்களால் ஒரு பைசா கூட பிரயோஜனம் நடக்காது. கஷ்டம்னு ஒருத்தருக்கு வந்ததுன்னா பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க, ஓடிப்போய் என்ன செய்யணுமோ உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் அள்ளி கொடுப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கஷ்டங்கிற போது கண்டிப்பாக அவ்வளோ சாதாரணமாக யாராலையும் ஒரு சிறு நன்மைகள் கூட நடக்கிறது இல்லை. இயல்பாகவே உங்களுடைய ஜாதகத்துக்கு அப்படி தான் ஒரு பலன்கள். ஆனால் இருந்தாலும் சமீப காலகட்டங்களில் இந்த கடகராசிக்காரர் எவ்வளவு தான் நல்லவங்களாக இருந்தாலும் ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு பாதிக்கப்படக்கூடாதோ அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சதும் யாருன்னு கேட்டோம்னா இந்த கடகராசிக்காரர் தான். குறிப்பாக சொல்ல போனோம்னா நீங்கள் வாழ்க்கை திருமண ரீதியிலையும் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, திருமணம் சம்மந்தப்பட்டவங்களாக இருந்தால். அதே நேரத்தில் திருமணமாகி சமீப காலங்களாக ஒரு நமக்கு 40-50 வயசு இருக்குதுன்னா கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட தேவையில்லாத பிரச்சனைகள், ஒன்று கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள் இல்லையா, அதாவது குழந்தைங்களால் சில பிரச்சனைகள், இது ரெண்டுமே நல்லா இருக்குதுன்னா வேலையில் கண்டிப்பாக சில நெருக்கடிகளை சந்தித்து எவ்வளோ, ஏன்னா ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தில் இருக்கக்கூடியவங்க கடகராசிக்காரர் பார்த்தோம்னா ஒரு ஜலராசின்னு சொல்கிறது எதுக்காகனா, அதாவது எல்லாமே ஒரு செம்மையாக்கக்கூடிய ஒரு ராசி, புனிதமாக்கக்கூடிய ஒரு ராசி, அதாவது அடுத்தவங்களுக்கு முன்னால் ஓஹோங்கிற அளவுக்கு வாழக்கூடிய ராசி. கோடிகளையும் பிரயாணங்கள்னால் ஒரு மற்றவங்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசிக்காரர். ஆமாங்க, பணங்கிறது 5-10 கிடையாதுங்க, லட்சம் இல்லைங்க, கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய திறமையானவங்க. ஆனால் அப்பேற்பட்டவங்க பார்த்தோம்னா வாழ வேண்டிய வாழ்க்கையை எப்படியோ இருந்திருக்க வேண்டிய ஒரு பொசிஷனுக்கு வந்ததுங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தா அப்படியே என்ன செய்யுதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்குறேங்க. கை கட்டினா வாய் கட்டல, 10 ரூபா சம்பாரித்த 20 ரூபா செலவு. இன்றைக்கி 500 பேரை வச்சு வேலை செய்ய வேண்டிய ஒரு பொசிஷனில் இருந்த மனசு இன்றைக்கி 50 பேரை வச்சு நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். இதுவும் பண்ண முடியுமா, இதுவும் போய் அப்போது சரி வராதா அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. காரணம் என்னென்னா கண்டகச்சனி இருந்தது, 2 வருஷம் ஆட்டி படைச்சது, அஷ்டமச்சனி இருந்தது, எல்லாமே போச்சு. ஆனால் இப்போ பார்த்து எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் மாறுதல் வரலையே அப்படின்னு தான் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் காரணம் பார்த்தோம்னா குரு பகவான் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்குது ஆச்சுங்களா. நீங்கள் போடுற கணக்கு உங்கள் எதிரிக்கு சாதகமாக இருக்கும். உங்கள்கிட்ட வேலை செஞ்சவங்க இன்றைக்கி அவங்க ஒரு பெரிய அளவில் ஒரு பொசிஷனில் உங்களை பார்த்து காப்பி அடித்து இன்றைக்கி உங்களையே கீழே அழித்துட்டு அவங்க ஸ்டார் ஆகிருப்பாங்க கண்டிப்பாக. இன்னொன்று பார்த்தோம்னா யார் உங்களை நம்பி கரெக்டாக ஒரு பொசிஷனில் இருந்து உங்களால் அவங்க சக்ஸஸ் பண்ணாங்களோ ஒரு நல்ல நட்பு ரீதியில் இன்றைக்கி பார்த்து சம்மந்தமே இல்லாமல் அவங்க பிரிஞ்சு போயிருப்பாங்க, பகையாக இருப்பாங்க. இதெல்லாமே காரணம் கிரக பாதிப்புகள் தான். இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல கேது வேற சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்ததுனால என்ன ஆகி போச்சுன்னா நாம் எதை சொன்னாலும் பிரச்சனையாக தான் போகுது, நல்லதே சொன்னாலும் கெட்டதுன்னு வருது. இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் இருந்தது. அடுத்தது பார்த்தோம்னா சனி பகவான் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்போ அந்த பாக்கியஸ்தானத்தில் சனியும் செவ்வாயும் இதாகும்போது சேர்க்கை ஏற்படும் போது அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எப்படி நம்ம ஒரு திட்டம் பொங்கல் போடுறோமோ அது எல்லாம் ஓகே ஆகிற கண்டிஷனில் பார்த்தோம்னா தள்ளி போயிட்டுருக்கும். ஆனால் அந்த மாற்றம் இந்த மாதத்தில் பார்த்தோம்னா கண்டிப்பாக 10ஆம் இடத்துக்கு ஆட்சி பலத்துக்கு வரப்போகிறார் செவ்வாய் பகவான். எப்போ 11ஆம் தேதி மே மாதம். அப்போது உங்களுக்கு ஒரு உற்சாகம் கண்டிப்பாக, அதாவது கட்டுமானம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களும் சரி, மருத்துவ சார்ந்த தொழில் சம்மந்தப்பட்டவங்களும் சரி, அதே மாதிரி அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட ரீதியில் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கும் சரி,
கண்டிப்பாக ஒரு பெரும் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாக்கும். எந்த அளவுக்கு ஒரு பலவீனம் அடைஞ்சமோ அதை பலவீனம் ஆக்கிருவீங்க. மாற்றமே கிடையாது. 11ஆம் தேதியிலிருந்து தொழில் ரீதியில் நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, சந்தேகமே பட வேண்டாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தோம்னா, அதாவது புதன், இந்த புதன் பகவானை பார்த்தோம்னா 14ஆம் தேதி அதாவது லாபஸ்தானத்துக்கு வந்துடுவாருங்க. அதாவது 3ஆம் அதிபதி, அதாவது உங்களுக்கு 12ஆம் அதிபதி. அந்த ஸ்தானத்தில் யார் இருக்கிறாங்க? அதாவது சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறாங்க. அப்போது ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில், அப்போது கண்டிப்பாக லாபங்கிறத கண்ணில் பார்த்துருவீங்க. ஆச்சுங்களா? சிலர் ஒரு வேலை இல்லாமல் இருக்கிறோம், கண்டிப்பாக கடவுளை நமக்கு அருமையான வேலை கிடைச்சிது. இந்த இடத்துக்கு கம்பெனி தான் நமக்கு கிடைக்கணும், ஒரு அரசாங்க வேலை நமக்கு கிடைக்கணும்னு பல முறை எக்ஸாம் எழுதணும், பாஸ் ஆக முடியல. கூட வந்தவங்க டல் ஸ்டூடெண்ட், அவங்க பாஸ் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. நம்ம கஷ்டப்பட்டு பணத்தையே கட்டினா கூட நமக்கு வாய்ப்புகள் வர மாட்டேங்குது. என்ன கொடுமைன்னே தெரிய மாட்டேங்குது. நாம் ஒரு ஐடியா சொல்லி இப்படி பண்ணு, இப்படி எக்ஸாம் எழுதி, இப்படி படி, அப்படி படி, அதெல்லாம் சொல்கிறேன், அவங்களுக்கு ஓகே ஆகுது. ஆனால் ஐடியா சொன்னால் நமக்கு ஃபெயிலர் ஆகுது. இதெல்லாம் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்து கண்டிப்பாக அரசாங்க சார்ந்த வேலை சார்ந்த, அதே மாதிரி ஒரு தூர பிரயாணங்களோ அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட இது ஒரு பயணங்கள்னாலேயோ நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மேசத்தில் பார்த்தோம்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் பாவகத்தில் பார்த்துட்டோம்னா சூரியன் உச்ச நிலையில் இருப்பாருங்க. ஏன்னா 2ஆம் அதிபதி சூரியன் யாருங்க? 2ஆம் அதிபதி. அப்போ இந்த 2ஆம் அதிபதி நம்மளுடைய ராசிக்கு 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம். அப்போ அந்த இடத்துல உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய சூரியன் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? கண்டிப்பாக நமக்கு தொழிலில் ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்துவார். ஆச்சுங்களா? ஒரு கம்பெனியில், ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், ஒரு கம்பெனியில் ஒரு வேலை செஞ்சுட்ருக்குறோம். அங்கே பார்த்தோம்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் உருவாகுது. நாம் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இன்றைக்கி மற்றவங்க வந்து உட்கார்றாங்க. நேற்று வந்தவங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்குது, ஒரு மரியாதை கிடைக்குது, அங்கீகாரம் கிடைக்குது, தனக்கு இல்லை. இந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு யார் தட்டி பறித்து நம்மளை வந்து தள்ளி விட்டாங்களோ அந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக நம்ம விழுந்திருந்தாலும், விழக்கூடிய ஒரு பொசிஷனில் இருந்தாலும் அது மீண்டும், அதாவது நம்ம வந்து உச்சத்தில் வரக்கூடிய யோகம் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு இந்த 15ஆம் தேதிக்குள்ளே உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குங்க. சரிங்களா? அப்போது சொந்த தொழில் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணலாம், அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணினாலும் நல்லா இருக்கும். இதுக்கு முன்னால் முடியல, இப்போ முடியும். இதுக்கு முன்னால் நடத்தி காட்ட முடியல, இப்போ நடத்தி காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா வாழ்க்கைங்கிற ரீதியில் திருமணம் சம்மந்தப்பட்ட தள்ளி போயிட்டுருக்கும். நல்லா ஒரு வாய்ப்பு இருக்குது. பார்த்தோம்னா அது வந்து ஜாதகம் அமையறதில்ல, பொருத்தம் இருக்கிறதில்ல, ஏதாவது வந்து நல்லா பேசி பழகி எல்லாம் கமிட்மெண்ட்டில் இருந்தால் கூட சில பிரச்சனைகள்லாம் கொடுத்துட்டு இருக்குது. பார்த்தீங்களா? அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டாகும். அதே மாதிரி திருமணம் பண்ணக்கூடிய விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஏன்னா குரு 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறத விட அதுக்குண்டான முடிவுகள் எடுக்கலாம், பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். ஆனால் கன்ஃபார்மாக இந்த மாதத்தில் நடந்துடும், பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தள்ளி போட்டால் அது சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இப்போ சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். கோச்சாரங்கிறது ராசி சந்திரனை வச்சு சொல்லியிருக்கிறோம். ஆனால் முழுமையான பலன்கள் நம்ம பிறப்பு ஜனன ஜாதகத்தில் நம்ம தசா புத்திகள் என்ன நடக்குது, நம்மளுடைய லக்னம் என்ன, ஏன்னா சந்திரன் அதாவது உடல்னா லக்னம் உயிர். சரிங்களா? அப்போது கோச்சாரத்தை வச்சு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் லக்னம் தான் உயிருங்கிறது முழுமையான பலன்களை, ஸ்தான பலன்களை வச்சு நம்ம லக்ன பலன்களை நம்ம பிறப்பு ஜனன ஜாதகத்தை தான் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? யோகமான திசைகள் நடக்கும்போது, இந்த கோச்சாரம் பலமாக இருக்கிற போது அதுவும் ஒரு இன்னும் ஃபாஸ்ட் எனர்ஜியை கொடுக்கும். அதே கொஞ்சம் பலவீனமான தசாபுத்திகள் நடந்தால் இந்த நேரத்தில் எது செய்யலாங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கிற சிறப்பு தானே. அப்போ உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக கூட அற்புதமான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு, மன மகிழ்ச்சி எல்லாமே கிடைச்சி இனி வரக்கூடிய காலம் சாதகமாக அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.